சபை வளர்ச்சிக்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியில் நிறைந்து ஜெபித்தார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்கள் ஜெபம் பண்ணுவது பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபலாம் எப்படி மாறிடுச்சுன்னா, சபையில ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு உபவாச ஜெபம், ஏதோ ஒரு முன்னிரவு ஜெபம், ஏதோ ஒரு இது இல்லைங்க. தேவனுடைய இருதயத்தை அறிந்து இன்னைக்கு சில சபைகள் நம்மளுடைய பட்டணத்துல கூட, தூத்துக்குடி பட்டணத்துல கூட பல சபைகள் அப்படிப்பட்ட இருதயத்தை, ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து சில ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் என்ன? இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், டைமை பார்த்துக்கிட்டு இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க. பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி அவனுக்காக ஜெபித்தார்கள் என்றான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களாம். இன்றைக்கு பல சபைகளில பிரிவினையின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளே சொல்லுகிற அளவுக்கு சபைகளுக்குள்ளே சண்டையும் பிரிவினையும் ஜாதி வேறுபாடும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்றத்தாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபமே எப்படி ஆயிருச்சு? பாரம்பரிய ஜெபமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்பல. ஒருவேளை அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீர்களானால் தேவன் உங்க மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியவே முடியாதுங்க. மாற்றத்தை கொடுக்க முடியவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆமீன் உங்கள் மூலமாய் ஆமீன் தேவன் வெளிப்பட வேண்டுமானால், அவருடைய இருதயத்தை அறிந்து நீங்கள் ஆமீன் ஜெபிக்க வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, பலனை இன்னைக்கு நீங்க அனுபவிக்க வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஒருமனப்பட்டவர்களாய். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த ஒருமனதின் ஆவி நமக்குள்ளே செயல்படுகிறது. அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம், தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சும்மா இருக்க முடியாது, இரவு தூங்க முடியாது. ஜெபி 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 ஜெபிக்கணும் என்கிறதான ஒரு ஏவுதல் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் உங்க வாழ்க்கையில, உங்க சபையில, ஊழியத்துல, தேசத்துல கொடுக்க விரும்புகிறார்.